வணக்கம். நான் கீதா அசோக். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல வரக்கூடிய ட்ரைனஸ். இது ரொம்ப பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். பட் இதை வச்சு உங்களுடைய ஸ்கின் டைப் ட்ரை ஸ்கின் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த வெளியே இருக்கக்கூடிய பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எபிடர்மிஸ்ன்னு சொல்றது. இந்த எபிடர்மிஸ் நம்மளுடைய ஸ்கின் டைப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ட்ரை ஆகிறதுக்கோ, அது ஆயிலினஸ்ஸாக இருக்கிறதுக்கோ, சுருக்கங்கள் வர்றதுக்கோ, வராமல் இருக்கிறதுக்கோ நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ உங்கள் ஸ்கின்னுடைய எபிடர்மிஸ் வந்து ட்ரையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் இதை வச்சு நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஸ்கின் டைப் ட்ரைனஸ்ன்னு எடுக்காதீங்க, ட்ரை ஸ்கின் எடுக்காதீங்க. ஏன்னா அங்கே தான் சில பிரச்சனைகள் வரும். அதாவது வெளியே சூப்பர்ஃபிஷியலாக நம்ம தொட்டு பார்க்குறப்போ இல்லை பார்க்குறப்போ ட்ரையாக இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்கின் ட்ரை ஸ்கின் எடுக்கிறப்போ உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் நீங்கள் அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. உங்கள் மேக்கப் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு என்னவோ அதை எடுப்பீங்க. சம்டைம்ஸ் உங்கள் ஸ்கின் ஆயிலியாவோ உங்கள் ஸ்கின் சென்சிட்டிவாவோ இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மேக்கப் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். பிரேக் அவுட்ஸ் வரும், அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வரும். அது வர்றதுக்கு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் அவுட்டர் லேயர் உங்களுக்கு ட்ரையாக இருக்கிறத பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டீஹைட்ரேஷன். நீர்ச்சத்து குறைவாக இருக்கிறப்போ அது நம்ம ஸ்கின்ல தான் எக்ஸ்போஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்காதவங்களுக்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு ஸ்கின் ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஃப்ளூயிட் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது நம்பர் 1 வந்து டீஹைட்ரேஷன். நம்பர் 2 யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஸ்கேலியாக கூட இருக்கும். அது மாதிரி தலையில் டேண்ட்ரப், ரொம்ப ஸ்கர்ஃபி டேண்ட்ரப்னு சொல்லக்கூடிய அந்த வெளியேறுது இல்லையா, பவுடராக வெளியேறுதுல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஃபேஷியல் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டாக மெடிக்கேஷன் எடுக்கிறவங்களுக்கும் நிறைய மெடிசின்ஸில் எடுத்துக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அண்டு ஸ்கின்னுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், அதாவது முகம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் சேஞ்சிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வெதர் சேஞ்ச் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் வந்து ட்ரையாக மாறுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதனால உங்களுடைய ட்ரைனஸ் வருதுங்கிறது நீங்கள் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வீட்டிலேயே எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய காஸ்மெட்டிக்ஸில் வந்து எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவல் கூட இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து பிம்பிள்ஸ் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி அது இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாய்ஸ்சர் லெவல் கொஞ்சம் கூடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எனி ஜெல், அலுவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, இல்லை லெசத்தின் ஜெல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன அவைலபிலிட்டியோ அந்த ஜெல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எனி ஜெல். அந்த ஜெல் வந்து ஒரு நாளைக்கு நல்ல ஒரு தரமான ஜெல்லாக இருந்தால் அப்சார்ப்ஷன் இம்மீடியட்டாக இருக்கும். திரும்ப பார்த்தீங்கன்னா வெளியே க்ரீஸியாக இருக்காது. நீங்கள் ஈவன் அதை அப்ளை பண்ணிட்டு கூட வெளியே போகலாம். நீங்கள் அதை வாஷ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நல்ல ஒரு தரமான ஜெல் அப்சார்ப் ஆகிடும். சரியில்லாத முறையில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே அது மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஜெல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து நல்ல ஒரு ஜெல் எடுத்துக்கோங்க. ஓகே, அதில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். வெஜிடபிள் கிளிசரின் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கும். அது வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் வெஜிடபிள் கிளிசரின். இப்போ நீங்கள் ஒரு 50 கிராம்ஸ் ஜெல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு 20லேருந்து 30 ml கிளிசரின் கலந்துக்கோங்க. அண்ட் நல்ல ஒரு ஹனி, சுத்தமான ஹனி, அது ஒரு 30 ml அதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆயில் அதில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கின்சென்ஸ். ஃப்ராங்கின்சென்ஸுங்கிற ஆயில் வந்து ஒரு 10 to 15 ட்ராப்ஸ் அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங். இந்த லாங்கிற ஆயில் வந்து மனோரஞ்சிதம். அது வந்து ஸ்கின்னை ஒரு ஹைட்ரேட் பண்ணக்கூடிய தன்மை, ஸ்கின்ல வந்து ஒரு சைன் ஆஃப் ஏஜிங் இருந்துச்சுன்னா அதை விரட்டக்கூடிய தன்மை, ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களை வந்து எடுக்கக்கூடிய தன்மை லாங்க்கு உண்டு. ஸோ இந்த 2 ஆயில் போதும். நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஸ்கேலியாக இருக்கவங்களுக்கு அந்த நான் ஜேபிசி ஆயில் சொல்கிறேன் இல்லையா, ஜமைக்கன் கேஸ்டர் ஆயில், அதுவும் நீங்கள் கலந்துக்கலாம். அதுவும் ஒரு டீஸ்பூன் வந்து அதில் கலந்துக்கலாம். அது வந்து ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். இந்த ஜெல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் வெளியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் மார்னிங் அண்ட் நைட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க இல்லை வீட்டில் இருக்கீங்க, எப்போ வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு ஜெல்லுக்குள்ளே நீங்கள் கை வைக்காதீங்க. ஒரு ஸ்பேட்டுலா, ஒரு பிளாஸ்டிக் ஸ்பேட்டுலா, வுடன் ஸ்பேட்டுலா, சின்ன ஸ்பூன் வச்சு, பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே உள்ளே இறங்கும். மற்ற அந்த ஜெல் எல்லாமே அவுட்டர் லேயரை வந்து ஹைட்ரேட் பண்ணும். அப்போ உள்ளே இறங்கி உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகிறப்போ ஸ்லோலி உங்கள் ஸ்கின் வந்து நார்மல் பொசிஷனுக்கு, ட்ரைனஸ்லாம் போய் நார்மல் பொசிஷனுக்கு வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரைனஸ்க்கு, இந்த ட்ரை ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதுக்கு வந்து தெரப்பியூட்டிக்கலாக வேணும், உங்களுக்கு அரோமா தெரப்பியில் வேணும், பியூராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களை அணுகலாம். ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.